இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் ரிலீஜன், திஸ் இஸ் ரியாலிட்டி அப்படிங்கிறதான் இந்த தலைப்பு. இது ஆண்டவர் வந்து இது வைக்க சொல்லியிருக்கிறாரு இந்த தலைப்பே. அதனால இது மதம் அல்ல, இது உண்மை. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இது மதம். கிறிஸ்டியானிட்டி, ஹிந்துவிசம், சிக்கிசம், புத்திசம், இஸ்லாம் இப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு மதமா மாறிடுச்சு. மதம் அப்படின்னு மாறிடுச்சு. ஏன்னா அப்படி மாறினதானே ஒரு டிவிஷன் கிரியேட் ஆகும். ஆனா இந்த ரிலீஜியஸ் பேசிஸ் அப்படிங்கிறதே சாத்தானுடைய இவாஞ்சலிசம். சாத்தான் ஒரு குரூப்பா அப்படி பிரிச்சாதானே அங்க ஒரு விஷயம் மறைக்கப்படும். ரிலீஜியனை இங்க கொண்டு வந்தாதானே ஒரு விஷயம் மறைக்கப்படும். அப்போ இது ஒரு மதமே கிடையாது. மெய்யான ஒரு தேவன், மெய்யான ஒரே ஒரு தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரே தேவன். மற்றதெல்லாம் அவர் கால் கீழே தான் இருக்கு. He is seated above all principalities and powers. எனக்கு ரொம்ப பிடிச்சது, இங்கிலீஷ்லயே ரொம்ப பிடிச்சது இந்த சென்டென்ஸா எனக்கு இப்பெல்லாம் நவடேஸ் ரொம்ப கிரேஸ் ஆயிடுச்சு அந்த ஒரு விஷயம். He is seated above all the principalities and powers. இதுக்கு மேல ஏதாவது ஒன்று இருக்கா? ஆல் தி பிரின்சிபாலிட்டிஸ், என்ன வேணா இருந்துட்டு போகுது, என்ன சக்திகள் வேணா இருந்துட்டு போகுது, அதுக்கும் மேல அவர் இருக்கிறார். அப்ப நம்ம அவரோடு போகணும்னாலே இந்த சக்திகள்லாம் மீறி தான் நம்ம போகணும். இப்போ பரலோகத்தின் தேவனுடைய உதவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா he seated above all the principalities and powers னு வேதம் சொல்லுது. அப்போ இந்த பிரின்சிபாலிட்டிஸ் அண்ட் பவர்ஸ், ஈவில் பிரின்சிபாலிட்டிஸ், இதெல்லாம் தாண்டி போகணும் ஒரு மனுஷன் எவ்வளவு துன்பத்தை அனுபவிப்பான். அங்க டிராபிக் ஜாம் நடக்குதுல்ல, இவன் போக விடுவானா? ஓ, மேல இருக்கிறவரை பார்க்க விடுவானா? இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. நம்ம வாழ்க்கையில உபத்திரவங்கள் இவனாலதான் எனக்கு தெரிஞ்சு வருது. அதனால ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? எவனால வந்தாலும் என்ன மட்டும் விட்டுறாதீங்கப்பா. என்ன வேணா நடந்துட்டு போட்டோம் உங்க வாழ்க்கையில, என்ன மட்டும் விட்டுறாதீங்க. அதனால இது ஒரு மதம் கிடையாது, திஸ் இஸ் நிஜம். இது மதம் அல்ல, இது உண்மை, சத்தியம், இதுதான் நிஜம். அதனால திஸ் இஸ் நாட் அ ரிலீஜியன், திஸ் இஸ் ரியாலிட்டி. ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரியல். இயேசு கிறிஸ்து சத்திய தேவன், இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க? ஏதோ நம்ம ஒரு டைம் பாஸ்க்கு இந்த நேரத்துல நம்ம கூடல. தேவனை குறித்ததான மெடிடேஷன், தேவனை குறித்ததான ஒரு தியான கூட்டம், தேவனை குறித்ததான ஒரு பாராட்டு கூட்டம், புகழ்கிற கூட்டம், இப்படியான ஒரு சர்வீஸ்க்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் இந்த காலை நேரத்துல. ஏன்னா ஏனோ தானோங்கிற வாழ்க்கை வந்து ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை கிடையாது. அவர் மேல இருக்கிற ராஜானுடைய பிள்ளைகள் எப்படி ஹைலி டிசிப்ளின்டு. இப்படிதான் தேவன். அவர் எவ்வளவு டிசிப்ளின்டு, அவர் எவ்வளவு பரிசுத்தம், எவ்வளவு ஜென்யூனு, எவ்வளவு யுனிக்கு, எவ்வளவு சக்தி வாய்ந்த தேவன். அப்போ தன்னுடைய பிள்ளைகளை கோழையா இரு, அசிங்கமா இரு அப்படின்னு விட்டுருவாரா? துணியை துவைக்க தான் வெளுக்கும், பொண்ணை தீட்ட தான் பளபளப்பாகும், வைரம் தீட்ட தான் ஜொலிக்கும். எல்லாமே அப்படிதான். எல்லாமே ரெடியா இருக்கு, சமையல் ரெடி ஆயிடுமா? ஓ, எல்லாமே இருக்கு, லிவர் ஃபங்க்ஷன் ஆயிடுமா? லிவர் டெய்லி அந்த வேலையை பார்க்கணும். டெய்லி சமைச்சாதான் சாப்பிட முடியும். டெய்லி சாப்பிட்டாதான் அல்சர் வராது. டெய்லி சாப்பிட்டாதான் எனர்ஜி கிடைக்கும். அதே போலதான் இது ஒரு மதம் அல்ல, இது நிஜம். சொல்லுங்க, உங்களை பார்க்கிறவங்க கிட்ட சொல்லுங்க, ஏங்க மதம் கிடையாதுங்க, தேவனாகிய கர்த்தர், அவரை தேடி பாருங்க, அப்ப தெரிஞ்சுக்குவீங்க இது மதம் இல்லைன்னு சொல்லி அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் கொடா கொடி நன்றி. உங்களுடைய எதிரி கூட உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க.
உங்களுடைய எதிரியா உங்களை நினைக்கிறாங்க, யாரோ ஒருத்தவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றி நண்பர்களை கொண்டு வருகிற தேவன். ஒரு நண்பன் வெட்டிட்டு போறான், துரோகம் பண்ணிட்டு போறான், ஆனா ஆண்டவர் அடுத்த நாளே ஒரு ஆளை கூட்டிட்டு வருவார். இந்த ஊழியத்துல நான் பார்த்திருக்கேன். அவங்களுக்காக மணிக்கணக்கா ஜபிச்சிருப்போம், மணிக்கணக்கா ஜபிச்சிருப்போம். ஆனா சர்வ சாதாரணமா அப்படியே உதாசீனப்படுத்திட்டு நம்மளையே அதே வாய் நம்மளை புகழ்ந்துருக்கும். நான் அப்பயும் சொல்லுவேன், என்ன புகழாதீங்க, தேவனை புகழுங்க. ஆனா அடுத்து ஒரு 2 நாள்ல நம்மளையே திட்டிட்டு கிளம்புற கூட்டங்களும் இருக்கு. ஆனா தேவன் நமக்காக நிரந்தரமாய் இருக்கிறவர். நான் யாராச்சும் அப்படி ஐக்கியத்தை விட்டு ஒருத்தர் டக்குன்னு ஏதோ அவங்க வரல, ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா உடனே அழுதுருவேன் நான். என்கிட்ட அந்த ஒரு இது இருக்கு. ஆனா ஆண்டவர், அவன் முக்கியமா நான் முக்கியமா அப்படின்னு சொல்லுவாரு. இதுக்கு மேல என்ன பேச முடியும்? அந்த நிமிஷமே ஒரு சமாதானத்தை கொடுத்துருவாரு எனக்கு. அப்ப அதுக்கு மேல என்ன பேச முடியும்? நீங்க தான்ப்பா முக்கியம். ஏன்னா அவரு தான் அந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு வாழ்க்கையில கொண்டு அந்த ஒரு பர்சனே வாழ்க்கையில கொண்டு. அப்ப அவ முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்பாரு. அந்த பொண்ணு முக்கியமா நான் முக்கியமா? அந்த மாதிரிலாம் அப்படி பாசம். அதனால இவர் தான் ரியல். ஹி இஸ் வெரி வெரி ரியல். ஹல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஹல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் அதுல இருக்கிற 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒன்றான, நல்லா நோட் பண்ணுங்க, நல்லா நோட் பண்ணுங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பி பாருங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், அதை நோட் பண்ணுங்க, நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின. அவர் அனுப்புறதுன என்னைய அனுப்புனாரு இல்ல உங்களை அனுப்புனாரு? நம்பிக்கைக்குரிய ஒரே நபர் யெஷுவாவை அனுப்பி இருக்கிறார். ஏதோ ஒரு பாவியை அனுப்பல, ஏதோ ஒரு பாவத்துல மூழ்கி கொலைக்காரரை அனுப்பல, ஒரு திருடனை அனுப்பல. உத்தம பரிசுத்த குமாரன், ஒரே குமாரனை அனுப்பி இருக்கிறார். இது எவ்வளவு இந்த வசனம் எனக்கு அட்ராக்ட் பண்ணுது. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கர்த்தரை அறிகிற அறிவே அறிவு, நீதிமொழிகள்ல இருக்கு. கர்த்தரை அறிகிற அறிவு அறிவு. இந்த உலகத்துக்குரிய எத்தனை டிகிரி, மல்டிபிள் டிகிரி வாங்கினாலும், எவ்வளவு சம்பாதிச்சாலும், என்ன வேணா செய்தாலும், நீங்க ஒரு கோடீஸ்வரனா கூட இருந்துக்கலாமே, ஆனா கர்த்தரை அறியாம இருந்தீங்கன்னா அது எல்லாமே வீண் உங்களுக்கு. ஆண்டவரை அறியாம அவர் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்துவாய் வந்திருக்கிறாரே, அவரையும் அறியாமல் இருந்தா என்ன பலன்? இயேசு கிறிஸ்துவாய் பூமிக்கு வந்த தேவன் யெஷுவா, அவரை அறியாமல் இருந்தா என்ன பலன்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நான் என்னை அல்லாமல் பிதாவினிடம் ஒருவனும் போக முடியும். ஐ am the way, I am the truth. அவர் தான் வழி. ஒன்னும் இல்லை, ஒரு சின்ன விஷயத்த சொல்றேன், ஒரு உதாரணம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஹெவன்லி விஷன், ஒரு பரலோக தரிசனம். நான் கேட்கவே இல்லை, ஆண்டர்கிட்ட கேட்கவே இல்லை. எனக்கு அது என்ன அடுத்து சொல்ல போறாருலாம் எனக்கு தெரியல. காலையில நாங்க ஜெபிக்கிற வழக்கம் உண்டு, காலையில ஜெபிக்கிற வழக்கம். நானும் இன்னொரு சிஸ்டரும், அவங்களுக்கு தான் நான் ஜெபிக்கிறேன். ஆக்சுவலா அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் அவர் பேச ஆரம்பிக்கிறார்.
அவர் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு பெரிய கேட்டு, பா, பெரிய கேட்டு. அந்த கேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஓப்பன்லாம் கிடையாது, ஒரு கழிச்ச மாதிரி தான். எல்லாரும் உள்ள நுழைய முடியாது. அதுக்கு கம்ப்ளீட்டா க்ளோஸ்டும் கிடையாது, ஒரு கழிச்ச மாதிரி அந்த கேட்டு. நல்ல கோல்டன், அந்த மாதிரி சாண்டில் கோல்டன் கலர், நல்ல ராடா இருக்கு, பெரிய கேட்டு. அது மாதிரி கேட்டை நம்ம நார்மலா பார்க்கவே முடியாது. அப்படியே கூட்டிட்டு போறாரு. எப்படி ஒரு டூர் போனா எப்படி சொல்லி கூட்டிட்டு போவாங்க, இங்க பாரு இது இருக்குது, அங்க பாரு அது இருக்குது, அந்த மாதிரி சொல்லி கூட்டிட்டு போறாரு. இது வந்து ஒரு பரலோக தரிசனம். தரிசனம் காட்டுறதே அந்த டூர், தரிசனத்தினுடைய டூரை காட்டுறதுக்கே இயேசுதான் அந்த தரிசனத்துல சொல்லி கூட்டிட்டு போறாருன்னா, அப்போ பரலோகம் போறதுன்னா சாதாரண அல்வா சாப்பிடுற மாதிரி போக முடியுமா? கிடையாது. இயேசு இல்லாம பரலோகம் போக வாய்ப்பே கிடையாது ராஜா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது எம்டி ஜெகன் சொல்லுவார், பேசுவார், இந்த மாதிரிலாம் பேசுவார் ராஜா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து இல்லாம பரலோகம் போக வாய்ப்பே கிடையாது. அவரு இல்லாம ஒரு அடி நம்மளால நகர முடியாது. நீங்களே நினைச்சு பாருங்க, இந்த சர்டன் ஹைட்ஸுக்கு மேல நமக்கு ஆக்சிஜன் கிடையாது. அதுக்கான ஒரு தரிசனத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதனால நான் பெரிய பிரில்லியன்ட், நான் பெரிய இது அப்படிலாம் நான் சொல்ல வரல. எனக்கு சொல்லியிருக்கிறத நான் பிறருக்கு சொல்லுவேங்கிறதுக்காக தான். இது அத்தனையும் தன்னைத்தானே உயர்த்துறதுக்காக நான் இப்ப சொல்லல. எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சொல்லல, அப்படி கிடையாது. எனக்கு இதெல்லாம் காட்டினா இவ போதிக்கும் போது இதை சொல்லி கொடுப்பா, இதை தெரியப்படுத்துவா, இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வெளிப்பாடுதான் இது அத்தனையுமே. அதனால நான் எப்பவுமே ஆண்டவர் முடி நான் தாழ்த்துறேன். கர்த்தர் தான் பெரியவர், பெரியவர், பெரியவர். அதனால இது போல இது ஒரு ரியாலிட்டி. இப்ப நான் சொல்றது வந்து ரியாலிட்டி. அவர் ஒரு தரிசனத்துக்குரிய காரியமே அவர் இல்லாம தரிசனம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அந்த பரலோக கேட்டுக்குள்ள என்டர் ஆக வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னுடைய அப்பா இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த ஒரு கை குழந்தை, என்ன இந்த ஒரு கை குழந்தைக்கு நம்ம இதுதான் காட்டுவோம். அப்போ இது ஒரு 4 பேருக்கு சொல்லும் அப்படிங்கிறதுக்கு தான் எனக்கு காமிச்சிருக்கிறாரு. அதுல கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இது ஒரு மதம் அல்ல, இது நிஜம். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த உபத்திரவத்தில் அறிவதே நித்திய ஜீவன். ஆபிரகாம் 100 வயதில் குழந்தை பெற்றார். 100 வயது வரைக்கும் கடந்து அப்படியே வந்தது 100வது வயது. அப்ப அந்த 100வது வயது வரும்பொழுது ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா சாதாரண விஷயமா இந்த நாட்கள்ல? அந்த ஃபெர்டிலிட்டி இருக்குமா? கிடையாது. ஆனா தேவன் கொடுத்தார், தேவன் செய்தார், சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினார். இதுதான் ரியாலிட்டி. இது மதம் சார்ந்தது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற நேம் வந்து சாத்தானால் கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு, எவாஞ்சலிசம் ஆஃப் சட்டன். அதனால இது ஒரு நிஜம். இயேசு கிறிஸ்துங்கிறவரு அவர்தான் ட்ரூத், அவர்தான் ஜீவ வார்த்தை, அவர்தான் வழி. அடுத்து யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். எவ்வளவு அழகு! எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மெய்யாகவே மெய்யாகவே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாசிக்கிறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும். எப்படி இருக்கு பாருங்களேன். தமிழ் வந்து இதனாலேயே தமிழை நம்ம நேசிக்கலாம் மாதிரி, அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. இந்த மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறது எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக இயேசு சொல்லுகிறார். ஏதோ பக்கத்து வீட்டு ஆள் சொல்லல, இயேசு சொல்லுகிறார்.
ஒருவன் மறுபடியும் பிறாவிட்டால், இந்த பிறாவிட்டால்னா என்னது? இயேசுவை அறிந்து, அப்போ ஆண்டவரை வைத்து அவர்தான் வழி, அவர்தான் சத்தியமான தேவன், உண்மையான தேவன், அவர்தான் நிஜம் அப்படின்னு நம்ம அறிஞ்சுக்கணும். சரிங்களா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் கொடாகொடி நன்றி. பாருங்க, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இதுதான் நம்ம வாசிச்சோம். மறுபடியும் பிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், இப்படிங்கிறதா நம்முடைய வசனம். அதனால அவரோடு கூட வாழ்வது வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில தான் நம்ம பரலோகம் போக முடியும். சரி, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. நான் இப்போ ஆண்டவரை நேசிக்கிறேன்னா சத்தியமா அது நான் காரணம் கிடையாது. ஆன்டி கிட்ட கூட அதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், எனக்கு அவரு தான் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா என்னுடைய பலத்தினால நான் அதை செய்யவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவரால தான். அவரு கொக்கி போட்டு இழுக்கிற தேவன். ஒரு தகப்பன் குழந்தை இல்லாம இருக்க முடியுமா? ஒரு தகப்பன் குழந்தைய விட்டுட்டு தனியா இருக்க முடியுமா? என்ன ஒரு அருமையான ஒரு ஃபீல் கிடைக்கு தெரியுமா இந்த நேரத்துல? எனக்கு உங்களுக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். அதாவது ஒரு குழந்தைய விட்டுட்டு தகப்பனால இருக்க முடியுமா? பார்க்காம இருக்க முடியுமா? பேசாம இருக்க முடியுமா? அன்பு கொட்டாம இருக்க முடியுமா? பாசத்தை பொழியாம இருக்க முடியுமா? இப்படி ஒரு ஸ்லாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? இப்படி ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? என் தேவன் இதை இலவசமாக கொடுத்திருக்கிறார், இலவசமாக கொடுத்திருக்கிறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், பை காட்ஸ் கிரேஸ். நம்ம ஆண்டவரை விசுவாசிச்சோம், நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப விசுவாசிச்சா ரட்சிப்பு. அப்ப விசுவாசம்ங்கிறது வந்தாதான் அங்க ரட்சிப்பு. அவரை நம்பினாதான் நமக்கு ரட்சிப்பு. அவர் விசுவாசிக்கலன்னா ரட்சிப்பு கிடையாது. இது ஒண்ணு. இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அதனால்தான் நாங்க எங்கேயாவது போனா ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்தா கூட தேவனுடைய ஈவு. ஏன்னா ஒரு காலத்துல இது இல்லாம எனக்கு இருந்துச்சு. தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு தான். அப்போ அவர் கொடுக்கிற, அவர் நமக்கு கொடுக்கிற, நமக்கு செய்கிற, நம்ம மேல வச்சிருக்கிற பாசம், நம்ம மேல வச்சிருக்கிற நேசம், இங்க கேட்டு கொண்டிருக்கிறவங்க எப்படி நான் உணர்றது தேவனுடைய அன்பன்னு தயவு செஞ்சு என்கிட்ட கேட்டுறாதீங்க. அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை ஏற்கனவே நிரூபிச்சுட்டாரு கல்வாரி சிலுவையில. இப்ப ஈஸ்டர் வருது. ஓ, பெயர் கிறிஸ்தவர்களாய் ஈஸ்டர் வருது, ஈஸ்டர் வருது, ஈஸ்டர் வருது, நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், அது பண்றேன், இது பண்றேன். உங்க இருதயத்துல அவருக்கான ரோல் என்ன ரோல் இருக்கு? அவரை குறித்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன நேசிக்கலன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏற்கனவே ரத்தத்தை சிந்தி விட்டார், ஏற்கனவே அன்பை பொழிந்து விட்டார். எனக்கு ஒரு தரிசனம் நியூ இயர் சர்வீஸ் அப்ப, நீங்க என்ன சிஸ்டர் தரிசனம் தரிசனம், ஆமாங்க, இதெல்லாம் பொய்யே கிடையாது, சொல்லணும், உண்மையை சொல்லணும். அவருடைய உதட மடிக்கிறார், வேதனை தாங்க முடியும். ஒரு மனுஷன் எப்போ உதட்ட மடிப்பாங்க? லைட்டா கடிக்கிற மாதிரியோ இல்ல ஹோல் பாடி பெயினை ஒரு உதட்டுல காட்டுவாங்க. ஒருத்தவங்க அழணும்னு நினைச்சா கூட உதட அப்படியே அப்படி ஒரு ஒரு ஷேப்புக்கு கொண்டு வருவாங்க. இப்ப என் சின்ன பிள்ளை பாத்தீங்கன்னா கியூட்டா வைக்கும் வாய, அது அழணும்னாலே இப்படி உதட்ட கீழ் உதட்ட அப்படி மடிச்சுக்கிட்டு அவளை கியூட்டா ஒரு அழைய ஸ்டார்ட் பண்ணும். ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணா இந்த லிப் மூமெண்ட்ல தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றோம், எய்தர் இன் த்ரூ த டங்
அப்ப இந்த லிப்ஸ் வந்து எந்த அளவுக்கு பயன்படுது. இப்ப நான் பேசுறேன்னா என்னுடைய வாய்ப்பகுதி பூரா ஆப்ரேட் ஆகுது. அப்போ தேவன் அந்த தரிசனத்துல பீறிக்கிட்டு வருது ரத்தம் நான் ஸ்டாப். நியூ இயர் சர்வீஸ், போன வருஷம் நியூ இயர் சர்வீஸ்ல கம்யூனியனுக்கு முன்னாடி கொடுக்குறாரு. ஏன் மத்த நேரத்துல கொடுத்துட கூடாதா? ஏன் அந்த திருவிருந்துக்கு முன்னாடி எனக்கு கொடுக்குறாரு? பாத்துக்கம்மா, என் கோலத்தை பாரு, எப்படி அவமதிக்கப்பட்டிருக்கிறேன் பாரு. என் கோல நான் அந்த சர்வீஸ் முடிச்சுட்டு வந்து உட்கார அழற, யாருக்குமே தெரியாது நான் அழறது. எனக்கு அந்த காட்சி கண்ணை விட்டு போகவே இல்லை. அழற, ஒட்டு துணி துணி கிடையாது. அவர் காலை இப்படி வச்சிருப்பார். அந்த காட்சியில காலை வந்து இப்படி வச்சிருக்கிறார். அவருடைய தொடை பகுதி எனக்கு தெரியுது. பட் அவருக்கு எதுவுமே எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்காக எப்படி இருக்கும்னு பாருங்க. ஒரு போதகர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், பிதாவுடைய ஒரே குமாரன், ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆண், ஒரு மெச்சோர்டு ஒரு மேன், இப்படியெல்லாம் யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும். ஒவ்வொரு துளி ரத்தம், இதுவே இவ்வளோ, அதுல வேற சிலுவையை சுமந்து அவ்வளவு வெயிட் இருக்குமா அந்த சிலுவை. அவர் கீழே விழுந்து தூக்கி திரும்ப வைக்க முடியாம இன்னொருத்தவங்க வந்து எடுத்து மேல வைக்கிறாங்க. அப்ப எவ்வளவு நொந்து போயிருப்பாரு. அந்த எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் சிலுவையில போடுறாங்க. அதனால தயவு செஞ்சு, இயேசு என் கூட இருக்கிறாரா? இருக்கிறாரு. என்ன நேசிக்கிறாரா? நேசிக்கிறாரு. என் மேல அன்பு கொட்டுறாரு. எனக்கு ஏற்கனவே ரத்தம் சிந்தி வச்சிருக்கிறாரு. அவர் எனக்காக உங்களுக்காக நொறுக்கப்பட்டுட்டாரு. அத மட்டும் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த உதட்ட தரிசனத்துல அப்படியே வேதனையோடு ஒரு சின்ன ஒரு அசைவு, ரைட் சைடு சின்ன ஒரு மடிப்பு மாதிரி. அது என்னால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. எனக்கு ஏதாவது ஒரு கொடூரம் நடந்தாதான் என்னால ஃபீல் பண்ண முடியும். ஆனா அவருக்கு அந்த கொடூரம் நடந்திருக்கு. அவரை மடிச்சு அந்த தரிசனத்துல, இது என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்போ ஒரு மனுஷனுடைய அங்கங்கள் நொறுக்கப்படும் பொழுது அந்த உதட்டுல வெளிப்பாடுகள், புலம்பல், உதட்டுல காரியங்கள். அப்ப எவ்வளவா அவ்வளோ பெரிய ஆணி நம்ம கையில நரம்புகள், அந்த ஒரு கிறிஸ்பி போன்ஸ் இருக்கும் ஒரு மாதிரி. இந்த நரம்பு, சாஃப்ட் போன்ஸ், இந்த போன்ஸ் எல்லாம் சேர்ந்து சதக்குன்னு உள்ள குத்துறது. அதுவும் அந்த ஹோல் பாடி வெயிட் வந்து அப்படியே தாங்கும், இழுக்கும், அந்த ஆணில இருந்து இழுக்கும். ஆனா ஒரு பாவமும் செய்யாதவர் அந்த சிலுவையில போடணும்னா, அந்த சிலுவை யாருக்காக இருந்து? கொலைக்காரன், பிரச்சனையை கொடுத்தவன், ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணவன், இப்படி ப்ராப்ளத்தை கொடுத்தவனுக்கு தான் அந்த சிலுவை. ஆனா தேவன் சகலத்தையும் தாங்கினார். இதுதான் ரியாலிட்டி. இதுதான் ரியாலிட்டி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி. இதுதான் ரியாலிட்டி. ஆண்டவரே உமக்கு நன்றி. அடுத்து பாருங்க, இன்னொரு வசனம். கர்த்தருக்கு கொடாக்கொடி நன்றி, ஸ்தோத்திரம். இப்போ எபேசியர் படிச்சிட்டோம்ல. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22 23. ட்ரூலி நோயிங் ஹிம். ஃபர்ஸ்ட் ஒன்னு பாருங்க, ஜான் 17:3 என்ன படிச்சோம்? ட்ரூலி நோயிங் தி ட்ரூ காட். அப்புறம் செகண்ட், பீயிங் born again, மறுபடியும் பெறாவிட்டால் அப்படிங்கறத பார்த்தோம். சேவ்டு பை கிரேஸ் நாட் ஒர்க்ஸ். சேவ்டு பை காட்ஸ் கிரேஸ். ரட்சிப்பே அவருடைய கிரேஸ் தான். அப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னா காட்ஸ் கிரேஸ்னால நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். மேத்யூ, ட்ரூலி நோயிங் ஹிம். ஹல்லேலூயா. அந்த ட்ரூலி நோயிங் ஹிம் தான் இப்ப நான் படிக்க போறேன். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா,
உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். வரப்போறது சொல்லுவேன். இதெல்லாம் நடக்கும். கள்ள காரியங்கள், கள்ள உபதேசங்கள். அங்க இயேசுவே இருக்க மாட்டாரு, ஊர் கதையெல்லாம் இருக்கும். ஒரு பிரசங்கம் அங்க இயேசு இருக்கணும். இயேசு பத்தி பிரசங்கிக்கிறது அப்ப இயேசுவை உண்மையாகவே அறிய வேண்டும். ட்ரூலி நோயிங் ஹிம், நாட் பை ஆல் தீஸ் ஒர்க்ஸ். நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் பிசாசை துரத்தினேன், இதெல்லாம் என்ன பலனு? இருதயத்துக்குள்ள அவருடைய நாமத்தை வச்சு ஜபிச்சா காரியம் நடக்கும் தான். ஏன்னா அந்த நாமத்தை பார்த்து பிசாசு பயப்படுவான், அந்த நாமத்தை பார்த்து சாத்தான் ஓடி போயிடுவான். ஏன்னா அந்த நாமத்துல அப்படி ஒரு வல்லமை இருக்கு. ஆனா உண்மையாகவே அந்த இடத்துல இயேசு போலவே காரியங்கள் இருக்கிறதா, மன்னிக்கிற தன்மைகள் இருக்கிறதா, ஆவியின் கனிகள் உள்ள வந்திருக்குதா, அவங்க பொறுமையா இருக்கிறாங்களா, அவங்க நீடித்து காரியங்களை செய்யறாங்களா, ஆண்டருக்குரிய காரியங்களை நீடித்து செய்யறாங்களா, இது போல இருக்குது. நீங்களும் ஆண்டுக்குள்ளேயே நான் இருக்கிறேனா அப்படின்லாம் இருக்கு. அப்ப ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு வந்தார், மறிச்சு போக போறோம்னு தெரிஞ்சோம். கெத்சமனே தோட்டத்துல அவருடைய வேர்வை துளி ரத்தமாக மாறிற்று. அப்போ வேர்வை துளி, அந்த வேர்வை துளியே ரத்தமாக மாறிற்று. கெத்சமனே தோட்டம். இது எப்போ? இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவர் போய் ஜெபிக்கிறார், தனியா போய் ஜெபிக்கிறார். அவர் ஜபிச்ச ஜபம் தான் அவ்வளவு பெரிய வேதனையை தாங்க முடிஞ்சது. இல்லாட்டி ஒரு மனுஷனால கத்துவாங்கல்ல, பா என்ன போய் ஆணில போட்டு அடிக்கிறீங்களே, விட்டுருங்க நான் ஓடி போயிடுறேன் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஆனா ஆண்டவர் சகித்தார். அப்ப ட்ரூலி நோயிங் ஹிம், ட்ரூலி ஃபுல்ஃபில்லிங் தி விஷ் ஆஃப் தி ஃபாதர், he did, he sacrificed, he took everything on the cross. அதனால ட்ரூலி நோயிங் ஹிம் தான். நான் இந்த மாதிரி சொன்னேன், நான் இப்படி பண்ணேன், அது மட்டும் முக்கியம் இல்ல. தேவன் அடுத்து அரசியல் என்ன சொல்லிடுவாரு, நீ யாருன்னு எனக்கு தெரியலப்பா, ஒரு காலத்துல நீ பிசாசு ஓட்டி இருக்கலாம், ஒரு காலத்துல நீ இப்படி பண்ணிருக்கலாம், இல்ல இப்ப நீ பண்றவளா கூட இருக்கலாம், ஆனா உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப ட்ரூத் எங்க இருக்கு, மாயமான வாழ்க்கை எங்க இருக்கு? இந்த மாயமான வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறது அல்ல, எளிதான வாழ்க்கை, எளிதான காரியத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. ஏதோ சம் சிக்னல் பிரச்சனை, பட் பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். முடிக்க போறேன் ஆல்மோஸ்ட். ஹீப்ரூஸ் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹீப்ரூஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடாகொடி நன்றி. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இது ஒரு நல்ல அழகான வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. நம்ம அது நடந்திருக்காது. எஸ்தர் ராஜாத்திக்கு அங்க நான் ஒரு குயினா போவேனே தெரியாது, ஆனா குயினா போயிருக்கிறாங்க. நம்பவே முடியாது, ஆனா கோபுரத்துல வைப்பார். இந்த நோய் சரியே ஆக முடியாது, ஆனா சரியாயிடும். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அங்க ஒரு குவெஸ்சன் மார்க் இருக்கு. உடைஞ்சு போன கண்ணாடி ஒண்ணு சேர்க்க முடியுமா? முடியும். இயேசு வந்தா முடியும். இயேசு வரலன்னா உடைஞ்சு போனதுதான். வாழ்க்கை சுக்குநூறாக மாறிட்டு, இயேசு வரலனா சுக்குநூறாக மாறிடுச்சு. இயேசு வந்தா உடைஞ்சது சேர்க்கப்படும், குடும்பங்கள் சேர்க்கப்படும்.
ஓ, போனவங்க திரும்பி உங்ககிட்டே வருவாங்க. போதும்பா, நான் பண்ண டிராமா போதும். என் மனைவி இல்லாம என்னால வாழ முடியாது. என் கணவன் இல்லாம என்னால வாழ முடியாது. நான் இத்தன நாள் நடிச்ச டிராமா போதும். நான் இவ்வளவு நாள் செய்தது போதும். இதுக்கு மேல தாக்கு பிடிக்காது. அப்ப இயேசுவுக்கு பிரதானமாய் தேவைப்படுறது என்னன்னா விசுவாசம். விசுவாசம் நடக்கவே நடக்காது. ஆண்டவர் நடத்துவார். அதுதான் விசுவாசம். நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கறதுல இது இம்பாசிபிள். நான் நம்புறேன்பா, ஆண்டவர் நடத்துவார். இது ஒண்ணுமே கிடையாது. ஆனா நான் அவரோடவே கூட அவர் செய்வாருன்ற ஹோப்ல இருக்கிறேன். நடக்கும். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல மாற்றுகிற தேவன். There is there is a full stop, but God will start to write. அந்த full stopனு வச்ச இடத்துல ஒரு பெண்ணை வச்சு அப்படி எழுத ஆரம்பிப்பார். உங்க வாழ்க்கையினுடைய சரித்திரத்தினுடைய காரியங்களே மாறிடும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களே மாறிடும். அப்படிப்பட்டதான தேவன் தான் நம்மளோடு இருக்கிறார். நான் சின்னதா ஒரு சமரைஸ் பண்றேன். ரிலேஷன்ஷிப் ரிச்சுவல். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. ஒரு சமரைஸ் பண்றேன். ரிலேஷன்ஷிப் ரிச்சுவல், இதுதான் நான் சொன்ன ரிலேஷன்ஷிப் தான் ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டி தான் இது. வந்து மதம் அல்ல. தேவனோடு அவர் இயேசு கிறிஸ்துவை அறியலன்னா பரலோகம் போக முடியாது. ஒரே பிறன குமாரனை அறியலன்னு நித்திய விஜன் கிடையாது. அவரை அறிவிறதே நித்திய ஜீவன் சொல்லிட்டாங்க ஃபர்ஸ்ட் வசனம். அப்ப ரிலேஷன்ஷிப் ரிச்சுவல், பர்சனல் கம்யூனிகேஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். பர்சனல் கம்யூனிகேஷன் வித் ஜீசஸ் கிரைஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எதுனாலும் ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, எதுனாலும் அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒர்க்ஸ், கிரேஸ் அண்ட் ஒர்க்ஸ். கிருபை ஆக்ஷன்ஸ், கிருபை செயல்கள், கிருபை ரோல்ஸ். நீங்க கிருபையை பெற்றுக்கொண்டாதான் உங்களால வந்து எதையுமே செய்ய முடியும். So salvation is a gift from God. It is not earned. It is a gift from God. அவர் உங்களுக்காக ரத்தத்தை சிந்தி இருக்கிறார்னா ரட்சிப்பு. ரத்தத்தை சிந்தினாலும் ரட்சிப்பு. இட்ஸ் a gift from God. அது வந்து ஒரு காசு பணம் கொடுத்தா கிடைக்காது. இது ஒண்ணா. அடுத்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். டிரான்ஸ்ஃபர்மேஷன். லைஃப் சேஞ்ச்டு பை God, not just set of rules. லைஃப் சேஞ்ச்டு பை God. இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் இல்லாம என்னால வாழ ஒரு நாள் கூட முடியாது. அவர் இல்லாம என்னால ஓட்ட முடியாது. இவ்வளோ வேலை செஞ்சுட்டேன், முதுகு வலிக்குது. எனக்கு ஆண்டவர் சரி செய்து கொண்டே இருக்கிறார். எனக்கு முதுகு வலிச்சாலும் என் தேவனை விட்டு போக மாட்டேன். எனக்கு எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் தேவனை விட்டு போக மாட்டேன். தேவனை விட்டு போக மாட்டேன்பா அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா எப்படியாப்பட்ட வலியும் காணாம போயிடும். எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் தலைகீழாக மாறிவிடும். இது நான் உண்மையிலேயே இது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. என்ன நடந்தாலும் அவரை விட்டு போக மாட்டேன். அதுக்கு முன்னாடி எவ்வளவு சோதனைகள் வரும். ஆனா சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான். சோதனையை மேற்கொண்டு வருகிறவன் பாக்கியவான். அப்போ இந்த ஐக்கியத்துல வரத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? நீங்க ஒரு லெவல் ஆஃப் ஒரு விசுவாசத்துல இருந்திருப்பீங்க. இப்ப இந்த ஐக்கியத்துல என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஆண்டவரை குறிச்சு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஐக்கியத்துல பேசுறத கேட்க 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 இன்னும் ரிலேஷன்ஷிப் பில்டப் ஆகுது. அப்ப இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது ஒரு இன்டிமசி, இது ஒரு பாண்ட், இது ஒரு ரியாலிட்டி. அதனால நீங்க எல்லாம் தைரியமா சொல்லலாம், பா இது மதம் இல்லப்பா, இதுதான் பர் ரியாலிட்டி. திஸ் இஸ் நாட் அ ரிலீஜியன், திஸ் இஸ் ரியாலிட்டி அப்படின்னு நீங்க எல்லாருக்கும் பறைசாட்ட ஆரம்பிங்க. எதிரி கூட உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. டியூ டு சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் நடுவில் போயிட்டு வந்தது. பட் என்ன இருந்தாலும் நம்ம இதை முடிச்சிட்டோம். கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. கர்த்தர் இந்த காரியங்கள் அத்தனையும் பொறுப்படுத்தி நடத்தி ஆண்டவர் நமக்கு பிரதான ஆசாரியர், பிரதான போதகமாய் நமக்கு இருக்கிற வரை நம்ம யூட்டிலைஸ் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார். இதோட நான் இந்த செய்தியை நான் முடிச்சுக்கிறேன். கர்த்தர் கொடா கொடி நன்றி. சோ இது மதம் அல்ல, இது நிஜம்.
ஹல்லேலூயா.